அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் என்ன துறையில் இருப்பார் என்பதை கணிப்பதற்கு ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு எந்த கிரகம் அதிக சுபத்தன்மையுடன் தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்தின் துறையில் இருப்பார் என்று கூறிவிடலாம். உதாரணமாக, தனிப்பட்ட ஒரு கிரகம் மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்துவிடாது. ஒரு தொழிலை நிர்ணயிப்பதற்கு 3 வகையான கிரக அமைப்புகள் நாம் உட்கொள்ள வேண்டும். பொதுவாக என்னதான் ஜோதிடத்திற்கு காரகமான கிரகம் புதனாக இருந்தாலும் சந்திரனும் பலத்திருக்க வேண்டும். ராகு கேதுக்களும் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவர் ஜோதிடத்தில் புகழ் பெற முடியும். அதே போல் ஒருவர் மருத்துவத்துறையில் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும் போது சூரியனும் குருவும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மருத்துவராக இருப்பார். எனவே தனித்த ஒரு கிரகம் மட்டுமே எந்த விதமான செயலையும் செய்துவிடாது என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகமாக இந்த வீடியோவில். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் மேம்போக்காக பார்த்தால், அதாவது தனித்து பாபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் வேறொரு கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கும் கிரகத்துடன் ஒரு 10 டிகிரிக்குள் இணையம் இருக்கும்போது அந்த கிரகம் சுபத்தன்மை அடையும். எனவே கிரகங்களுக்குள்ளே டிகிரி அடிப்படையில் தான் நாம் சேர்க்கை இணைவை பார்க்க வேண்டும் என்கிற பாவக அடிப்படையில் இல்லை. 5ஆம் பாவகத்தில் இருக்கும் கிரகம் 6ஆம் பாவகத்தில் இருக்கும் கிரகத்துடனும் தொடர்பு கொள்ளும். அடுத்த பாவகத்தில் இருக்கும் ஆரம்ப முனையில் இருக்கும் கிரகத்துடன் அந்த கிரகம் இணைவதாகவே அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 13 டிகிரிக்குள் இணையும் போது இந்த அமைப்பில் தான் நம் சில கணிப்புகள் தவறிவிடுகின்றன. உதாரணமாக, 5ஆம் இடத்தில் செவ்வாய் தனிச்சிருக்கும் போது 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் குருவெல்லாம் இருக்கும்போது இந்த ஜாதகர் சாஃப்ட்வேர் துறையில் இருப்பார் அப்படின்னு நம்ம கணிக்கும் பொழுது அங்கே பார்த்தீர்கள் என்றால், அதாவது விதிவிலக்கு என்று அறியும் போது அங்கே செவ்வாய் குருவுடனும் புதனுடன் நெருங்கி இருக்கும் நிலையில் அவர் மருத்துவராக இருப்பார். அது மாதிரியான ஜாதகம் தான் இந்த உதாரண ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 23/9/1993 1:10 AM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. லக்னாதிபதி புதன் அங்கே உச்சமானாலும் தனித்த புதன் தான் அங்கே கேந்திராதிபதி தோஷத்தை தருவார். அங்கே அவர் குருவுடன் இணையும் போது கேந்திராதிபதி தோஷம் வலுவாகவே இருக்கும். ஏனென்றால் கேந்திராதிபதி தோஷம் உள்ள கிரகம் அதிக சுபத்தன்மை அடையக்கூடாது. இந்த அமைப்பில் அவர் சூரியனுடனும் இணைகிறார், பற்றாக்குறைக்கு செவ்வாயுடனும் ஒரு 9 டிகிரியில் இணைந்திருக்கிறார் புதன். எனவே இங்கே மேம்போக்காக நாம் பார்த்துவிட்டு, அதாவது புதன் அங்கே கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறார் என்று கணிப்பதும், புதனின் காரகமான ஐடி துறையில் இந்த ஜாதகர் இருப்பார் என்று கணிப்பதும் பலன் தவறிவிடும். இங்கே செவ்வாய் அப்போ தான் அதாவது துலாத்தில் 3 டிகிரியில் இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா 24 டிகிரியில் புதன் இருக்கார் கண்ணியில். இருவருக்கும் இல்லையான டிகிரியோட 9 டிகிரியில் இணைஞ்சிருக்காங்க. புதனும் குருவும் 1 டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பில் குரு புதனுடன் இணையும் செவ்வாய் தான் இங்கே ஜாதகத்தில் அதிக சுபத்தன்மையுள்ள கிரகம் என்பது நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மேம்பாக எடுத்தோம்னா, அதாவது புதனின் லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார், குறிப்பாக புதன லக்னத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் ஐடி துறையில் இருப்பார் என்று மேம்போக்காக நாம் கணிப்பதை விட்டுவிட்டு சற்று உள்ளே நுணுக்கமாக இதுதான் பார்வை, இணைவு, சேர்க்கை எல்லாம் டிகிரி அடிப்படையில் கணக்கிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9 டிகிரியில் குரு புதனுடன் இணைந்து லக்னத்துக்கு அதிக சுபத்தன்மையுடைய கிரகமாக புதன் இருக்கிறார். புதன் செவ்வாய் சுக்கிரனின் வீட்டில், ஒரு சுக்கரனுடைய வீட்டில், மேலும் 2 சுக்கரனுடன் இணைந்து, அங்கே புதன் சூரியனுடன் இணையவில்லை. ஓரளவு சூரியனிடமிருந்து ஒரு 15 டிகிரிக்கு மேல் விலகிதான் இருக்கிறார். சூரியன் புதனுடன் இணைந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கும் செவ்வாய் தான் அதிக சுபத்தன்மையுடைய கிரகம். இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். மேலும் அடுத்த நிலையாக சூரியன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இங்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அடுத்த ஒரு 3ஆம் நிலையாக குரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இங்கே லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் மருத்துவத்திற்கு உண்டான விதிமுறைகள் அப்படியே ஒத்து வருகிறது. அதாவது முதன்மை நிலையாக செவ்வாயும், 2ஆம் நிலையாக சூரியனும், 3ஆம் நிலையாக குருவும் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் மருத்துவராகவே இருப்பார். இங்கே ராசிக்கு 10இல் சூரியன் குரு புதன் இருக்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை இவர்கள் 3 பார்க்கிறார்கள். செவ்வாய் அதிக சுபத்தன்மையுள்ள கிரகமாக குரு புதனுடன் இணைந்து 9 டிகிரிக்குள் இணைந்து
இந்த ஜாதகத்தில் 10ஆம் வீட்டுக்கு அருகில் தொடர்பு கொள்கிறார். எனவே இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகமான அந்த மருத்துவத்துறையில் இந்த ஜாதகர் இருக்கிறார். இது போன்ற நிலைகள், அதாவது டிகிரி, இணைவு, பார்வை, சேர்க்கை எல்லாமே. பார்வையும் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்கணத்தில் 1ஆம் வீட்டில் இருக்கும் கிரகம் 6ஆம் வீட்டில் இறுதி முனையில் இருக்கும் கிரகத்தையும் சில நிலையில் டிகிரி அடிப்படையில் பார்க்கும். 8ஆம் வீட்டில் ஆரம்ப முனையில் இருக்கும் கிரகத்தின் சில நிலைகளில் பார்க்கும். இது போன்ற அமைப்புகளில் பார்வை, இணைவு, சேர்க்கை இதை நுணுக்கமாக கணக்கிடும் போது தான் நமக்கு துல்லிய பலன் கிடைக்கும். இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது புதனே செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருந்தாலும் புதன் குருவுடன் நெருங்கி இணைந்த காரணத்தினால் புதனின் காரகமான அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டாக்டராக இருக்கார். அதாவது கவுன்சிலிங் செய்யக்கூடிய புதன் குருவும் வந்துங்க அம்சத்தில் வந்து சிம்மத்திலேயே இருக்கிறாங்க, இணைஞ்சிருக்காங்க. எனவே இந்த ஜாதகர் சைக்காலஜிக்கல் மருத்துவராக இந்த ஜாதகர் இருக்கிறார். ஏனென்றால் சைக்காலஜிக்கல், அதாவது மனம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங் சந்திரனும் புதன் தான். மனோகாரகன் சந்திரனும் எண்ணத்தை குறிக்கக்கூடிய புதனும். இதற்கு காரணமான புதன் இங்கே செவ்வாய்க்கு அடுத்த நிலையாக சுபத்தன்மையோடு அம்சத்தில் குருவுடன் இணைந்திருக்கிறார். எனவே இந்த ஜாதகர் சைக்காலஜிக்கல் மருத்துவத்தின் உட்பிரிவான சைக்காலஜிக்கல் துறையில் இருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்திற்கு பலன் கூறும்போது கிரகத்திற்குள்ளேயான இடைவெளி தூரம், இணையும் இடம், இணையும் தூரம், மேலும் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் அமைப்பு, இவையெல்லாம் வைத்துத்தான் ஒரு ஜாதகர் என்னவாக இருப்பார் என்பதை நாம் துல்லியமாக கூற முடியும். மேம்போக்காக, அதாவது இங்கே குருவும் புதனும் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள், இந்த ஜாதகர் ஐடி துறையில் இருப்பார் அல்லது கல்வி நிறுவனங்களை நடத்துவார் என்று மேம்போக்காக நாம் கூறிவிடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் லக்னாதிபதியின் எண்ணங்களை பிரதிபலிப்பவராக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் எத்தனை சுப கிரகங்களுடன் அதிகமாக சுபத்தன்மை அடைகிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும். அந்த கிரகம் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருக்கலாம், 6ஆம் அதிபதியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோ அஷ்டமாதிபதியின் தொழிலோ அது 6ஆம் அதிபதியின் தொழிலோ ஒருவருக்கு அமையாது என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. எந்த கிரகமாக இருந்தாலும் சுபத்தன்மை உள்ள கிரகம் அதன் காரக வலையில் ஜாதகரை இழுத்துச் செல்லும். எனவே இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு புதனுடன் இணைந்து இருப்பதாலும் சூரியனும் புதனும் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதாலும் 3 கிரகங்கள், இந்த சூரியன் குரு செவ்வாய் இவர்கள் 3 நிலையும் மருத்துவத்திற்கு முக்கியமான கிரகங்கள். இவர் மூவரும் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையிலும், மேலும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அதிகமாக சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் அறிவு சார்ந்த, அதாவது உள்ளாற்றல் ஞானம் சார்ந்த துறைகள், அதாவது இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரியான துறைகளில் ஆலோசனை வழங்கும் துறை, அதாவது மருத்துவத்திலேயே உள்துறை சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதிக சுபத்துவம் அவர் எலும்பு டாக்டராக இருப்பார். செவ்வாய் ராகு அதிக சுபத்தன்மை எடுக்கும் முறையில் அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார். இந்த அமைப்பில் அதாவது மனதை தெளிவுபடுத்தக்கூடிய, அதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோதத்துவ நிபுணராக இந்த ஜாதகர் இருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்தை மேம்போக்காக ஆராயாமல் சற்று உள்ளே நுணுக்கமாக ஆராயும் பொழுது ஒரு கிரகத்தின் சுபத்தன்மையும் அதனுடைய உட்பிரிவுகளையும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு செவ்வாய் சூரியன் குரு எல்லாம் தொடர்பு மருத்துவர்னு சொல்லியிருக்கிறார். அவர் எந்த மருத்துவராக இருப்பார் என்பது அந்த குறிப்பிட்ட கிரகம் எந்த கிரகம் அதில் அந்த 2ஆம் நிலையாக எந்த கிரகம் அதில் சுபத்தன்மையுடன் இருக்கிறது என்பதை கணிக்கும் போது இங்கே புதனே அதிக சுபத்தன்மையுள்ள கிரகமாக 2ஆம் நிலையாக இருப்பதால் அவர் சந்திர கேந்திரத்தில் இருப்பதால் சந்திரனும், அதாவது வளர்ந்த நிலையில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பதும் இந்த ஜாதகர், அதாவது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய, அதாவது மனோ தத்துவ டாக்டர் நிபுணராக இந்த ஜாதகர் இருக்கிறார். மனநல ஆலோசகராக என்று பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு சந்திரனும் புதனும் பலத்திருக்கணும். இந்த அமைப்பில் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா மனநல ஆலோசகராக இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் உள்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்தில் கிரகம் இருக்கும் நிலை, அவர் இணையும் தூரம், இணையும் வீடு, 2ஆம் நிலையான எந்த கிரகம் அதிக சுபத்தன்மையுடன் இப்படி உள்ளே செல்லும் போது நமக்கு சில நுணுக்கமான விஷயங்கள் புரியும் என்பதற்காகத்தான் நான் இந்த உதாரண ஜாதகத்தை பதிவிட்டேன். நன்றி, வணக்கம்.